வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தவேக அரசினுடைய தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு கீர்த்தனா அவர்கள் சிவகாசிக்கு அருகில் உள்ள திருத்தங்கலில் அரசு பள்ளியில் ஆய்வுக்காக சென்றிருக்கிறார். சென்ற இடத்தில் ஒரு மாணவியினுடைய ஆங்கில புலமையை பரிசோதிக்கிறேன் என்ற பெயரில் அந்த மாணவியினுடைய உளவியலோடு அவர் விளையாடி இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. பல்வேறு தரப்பினரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கண்டனங்கள் வலுவாக எழுந்து வருகின்றன. ஒரு அமைச்சரினுடைய வேலை என்பது அவர் ஆய்வுக்கு செல்லலாம். ஆனால் அவர் சார்ந்த துறைக்கு நீங்கள் ஆய்வுக்கு சென்றால் யாரும் எந்த கேள்வியும் கேட்கப் போவதில்லை. அரசு பள்ளிக்கு ஆய்வுக்கு சென்ற அமைச்சர் அங்குள்ள அடிப்படை வசதிகள் குறித்தோ அல்லது அங்கு இருக்கிற கட்டுமானங்கள் குறித்தோ ஆய்வுகள் செய்திருந்தால் பரவாயில்லை. ஆனால் ஒரு மாணவியினுடைய உளவியலை பாதிக்கின்ற வகையில் அந்த மாணவியை அத்தனை பேர் முன்னாலும் எழுந்து நிற்க செய்து அவருடைய ஆங்கில புலமையை சோதிக்கிறேன் என்று கேள்விகள் கேட்டிருக்கிறார். அவர் நன்றாகவே பேசியிருக்கிறார். இருந்தாலும் அவர் கல்வித்தரம் சரியில்லை. அந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் கடைசி பெஞ்சில் கேட்டு பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல தெரியாது, இதை தான் நாங்கள் சொல்கிறோம், எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆசிரியர்களிடம் அவர் பேசியிருக்கிறார். இப்பொழுது அவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் எழுந்து வருகின்ற நிலையில் அவர் ஒரு விக்டிம் கார்டு எடுத்துக்கொண்டு வருகிறார். நானே ஒரு அரசு பள்ளி மாணவிதான் என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் கூட பொய் தான் என்று இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது. ஏன் இந்த வேலைகளில் தாவேகாவினுடைய அமைச்சர்கள் தொடர்ந்து ஈடுபடுகின்றனர்? அரசு பள்ளிகளுக்குள் கட்சி கொடிகளை கொண்டு போய் கட்டுவதும் பேனர்களை வைப்பதும் அந்த மாணவர்களிடம் முதல்வர் விஜயினுடைய படத்தை கையில் கொடுத்து வாழ்க என்று முழக்கமிட செய்வதுமாக தாவேகா நிர்வாகிகளும் அமைச்சர்களும் மிக கடுமையான ஒரு அராஜக போக்கை பள்ளிக்கூடங்கள் வரை அவர்கள் எடுத்துச் சொல்லுகிறார்கள். கல்வியை சீரழிக்கின்ற ஒரு வேலையை, அரசு பள்ளிகளை சிதைக்கின்ற ஒரு முயற்சியில் தாவேகா அரசு ஈடுபடுகிறதா என்ற கேள்வியை இது நம்மிடையே எழுப்பி இருக்கிறது. நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் வழக்கறிஞர் மதிவாணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இதேபோல் கல்வியாளர் திரு முருகையன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நலச் சங்கத்தின் சார்பில் திரு ஜாகிர் ஹுசைன் அவர்களும் நம்மோடு இணைகிறார். திராவிட மாணவர் கழகத்தின் சார்பில் திரு சஞ்சய் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். திரு மதிவாணன், எல்லா அமைச்சர்களும் ஆய்வுக்கு போவாங்க. இது கடந்த திராவிட மாடல் ஆட்சியிலையும் இந்த மாதிரி அமைச்சர்கள் ஆய்வுக்கு செல்வது, முதலமைச்சர் அவர்களே பல இடங்களில் நேரடியாக போய் ஆய்வு செய்தது, இது எல்லாவற்றையும் பார்த்தோம். ஆனால் அப்போல்லாம் எந்த ஒரு நெருடலோ அல்லது ஒரு கேள்விகளோ வராத அளவிற்கு அந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருந்ததையும் நம்ம பார்த்தோம். ஆனால் தாவேகா அரசினுடைய அமைச்சர்கள் ஆய்வுக்கு போகிறேன், எம்எல்ஏக்கள் ஆய்வுக்கு போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் தொடர்ந்து பிரச்சனையாயிட்டே வருது. அதனுடைய உச்சபட்சமாக குழந்தைகளை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை அப்படிங்கிறத விட அது அவர்களை கூட ரீல்ஸ் கண்டென்ட்டாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அமைச்சர் கீர்த்தனா அவர்களினுடைய செயல்பாட்டில் இருந்து தெரியுது. எப்படி பார்க்குறீங்க? அவர் செய்தது, ஆய்வுக்கு சென்றது சரியா அல்லது அங்கே அவர் நடந்து கொண்ட விதம் தவறானதா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது பொதுவாகவே தலைவன் எந்த வழியில் போகிறாங்களோ அவர்கள் கீழே இருக்கிறவங்க அதே வழியில் தான் போவாங்க. இந்த ஆட்சி ரீல்ஸால் வந்த ஆட்சின்றதுக்காக அந்த ரீல்ஸையே முழுசாக நம்புகிறாங்க அவங்க. அதான் பிரச்சனை. அரசியல் வேற, சினிமா வேற, அரசாங்கம் வேற, நிர்வாகம் வேறன்றதை அவங்க உணர்றதே இல்லை. இப்போ நாம் கல்வியை வளர்க்கறதுக்காக நீங்கள் நீதி கட்சி காலத்திலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். பொதுவாகவே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த நீதி கட்சி தான் அதன் பிறகு சத்து உணவு திட்டமாக மாதிரி அதுக்கப்புறம் ஒவ்வொரு திட்டங்களாக கொண்டு வந்தது. கடைசியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அப்போது ஒரு திட்டத்தை கொண்டு பிள்ளைகளை படிக்க சொல்லி உயர்த்துகிற அந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருந்து நீங்கள் கடந்த ஆட்சியில் திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டம் இருந்தது. அதே மாதிரி எண்ணும் எழுத்தும்னு ஒரு திட்டம் இருந்தது. மாதிரி பள்ளிகள் இருந்தது, தகைசால் பள்ளிகள் இருந்தது, திறன்மிகு வகுப்பறைகள் இருந்தது. அதே மாதிரி உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ஒன்றும், அதே மாதிரி பள்ளி கட்டமைப்பு பணிகள், கலை திருவிழாக்கள், அதே மாதிரி நான் முதல்வன், கல்லூரி கனவு, வெற்றி நிச்சயம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலே இருக்குது கடந்த திராவிட மாடல் ஆட்சியில். அப்போனா நாம் இந்த கல்வியை கொடுக்கறதுக்காக எந்தெந்த வகையிலெலாம் முயற்சி பண்ணி அதை வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவரும் பண்ணியிருக்கோம். இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். அந்த இடஒதுக்கீடும் திமுக தான் முக்கியமான ஒரு காரணம். திமுக தான் கொண்டு வந்தது. அதை யாருமே மறுக்க முடியாது. 69% இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, எந்த வகையான இடஒதுக்கீடாக இருந்தாலும் கொடுத்தது திமுக தான். ஸோ உணவை கொடுத்து, நீங்கள் கல்வியை கொடுத்து, அதுக்கப்புறம் இடஒதுக்கீடை கொடுத்து, அதே மாதிரி முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இலவச திட்டங்களை கொண்டு வந்ததும் தலைவர் கலைஞர் தான். இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் கொண்டு காரணம் படிக்க வைக்கணும், ஏதாவது ஒரு வகையிலையாவது படித்து முன்னேறணும்னு கொண்டு வந்த
திட்டங்கள் நடத்தின ஒரு ஆட்சி போய் இன்னைக்கு ரீல்ஸால் ஆட்சி நடக்குதுன்றதுனால ஒட்டுமொத்த அமைச்சர்களும் அவருடைய முதலமைச்சரே வந்து ஒரு 2 ஃப்ரேம் வந்து ஷார்ட்ஸு, 2 ஃப்ரேம் வந்து ரீல்ஸு, 2 ஃப்ரேம் வந்து அப்படின்னு எடுக்கிற கட்டத்தில் வந்து அவங்க நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஜோசப் விஜய் ஆரம்பித்து அவங்க கட்சியில் இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு அதோட உச்ச கட்டம் தான் நான் பார்க்கறது. வந்து ஒரு அமைச்சர் போயிட்டு ஒரு குழந்தையோட காலை பிடிச்சி அமுக்கிறது, ஒரு அமைச்சர் போயிட்டு இன்னைக்கு வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுனா, உங்களுடைய திறமையை காட்டணும்னா உங்கள் லெவலுக்கு படித்த ஒரு இடத்துக்கு போங்க. உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே போய் உங்களுடைய திறமையை காட்டணும். குழந்தைங்கிட்ட போகாது. உங்களுடைய வேலை என்னவோ அந்த வேலை. இந்த ஆட்சியில் என்ன பிரச்சனைனா, அவங்களுடைய வேலையை தவிர எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. என்ன வேலை உங்களுக்கு இருக்குது, மக்கள் என்ன கொடுத்துருக்காங்க, அரசாங்கம் என்ன பேசணும், ஒன்றிய அரசு எங்கே வஞ்சிக்குது, இதெல்லாம் பேசணும்னா இதை பற்றி பேசவே தயாராக இல்லாத ஒரு முதலமைச்சர், என்ன பேசுறதுன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர், அவருடைய கூட இருக்கிற மந்திரிகள் வந்து அதை விட ஒரு மோசமான இடத்துல இருக்காங்கன்றது தான் இதோட ஒரு முக்கியமான கருத்தை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். முதல்ல பெற்றோர் நலச்சங்கத்தினுடைய கருத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில். ஏன்னா வீட்டிலேயே வந்து 2 குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஒரு குழந்தையோடு இன்னொரு குழந்தையை ஒப்பிடாதீர்கள், அதாவது உடன் பிறந்தவர்களாகவே இருந்தாலுமே ஒப்பிடாதீர்கள் அப்படின்னு பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்ப்பு குறித்து சொல்லுகின்ற ஒரு பாடங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் அத்தனை மாணவிகளுக்கு முன்னாலும் அந்த குழந்தையை எழுந்து நிற்க செய்து கேள்விகள் கேட்பது, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த அமைச்சரினுடைய அணுகுமுறை. அமைச்சருடைய அணுகுமுறை வந்து விளம்பர மோகம்தான் இது. அதே நேரத்தில் அந்த பள்ளி ஆசிரியரும் இவங்களுக்கு ரொம்ப ஒபே பண்ணிவிட்டு அவங்களும் கொஞ்சம் இது செய்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க கொஞ்சம் தைரியமாக சொல்லியிருக்கலாம், எங்கள் பிள்ளைகள் வந்து, ஏன்னா இவங்களுக்கும் தெரியணும், அவங்களும் அதை கொஞ்சம் இது பண்ணியிருக்கணும். இவங்க கேட்குற ஆங்கிலத்தில் கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு சொல்லுமா, அந்த பிள்ளைக்கு தெரியல. அப்போது இந்த ஆசிரியரும் திரும்பவும் அவங்களுக்கு என்ன அவங்க அப்பா என்ன செய்கிறான்னு அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க தவிர, இவங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட கொஞ்சம் அமைதியான முறையிலேயே இல்லை ரகசியமாக சொல்லலாம், பிள்ளைகிட்ட தமிழில் கேளுங்கன்னு சொல்லலாம். ஏன் இந்த ஆசிரியர்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க? ஏன்னா ஒருத்தர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான் அமைச்சராக இருக்காங்க. இல்லை, ஆசிரியர் அந்த இடத்துல சொல்கிறாங்க வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன்னு கேட்டால் அந்த குழந்தை கரெக்டாக சொல்லிடுது. ஸோ அந்த குழந்தைகளினுடைய ரேஞ்ச் என்னவோ அதுக்கு கேட்குறதுக்கான ஒரு பொறுப்பு வந்து அமைச்சருக்கு இல்லை அப்படின்னு தானே பார்க்கணும். அதுதான் நமக்கு தெரிஞ்சது தானே. எல்லாருமே வந்து சினிமா ரசிகையாக இருந்தவங்க தானே இப்போ போட்டிட்டு வந்திருக்காங்க. ஜனநாயகத்தில் வந்து நாம் எதிலிருந்து வர்றோமோ நாம் அதுவாக தான் இருப்போம். அப்போது ஜனநாயகத்தில் வந்து அதாவது தலையில் உள்ளது என்றதில்லை, தலையை தான் எண்ணப்படும். என்ன அறிவாளிகள்ன்றதெல்லாம் கிடையாது இங்கே. ஜனநாயகத்தில் அதுதான். எப்படியாப்பட்ட காமராஜரையே விருதுநகரில் ஒரு சாதாரண ஆள் தான் தோற்கடித்தார். அப்போ காமராஜர் போய் கேட்டிருக்காங்க, எல்லாரும் அவங்களுடைய தொண்டர்கள்லாம் போய் அழுதுட்டு போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன மாணவர் உங்களை தோற்கடிச்சிட்டாருன்னு. அப்போ தான் காமராஜர் சொன்னாராம், இந்த மாதிரி சாதாரண மக்களும் ஜனநாயகத்தை வந்து போட்டிட்டு அவர் என்ன வெற்றி பெற்றதுக்கு இதுக்காண்டி தான் நாங்கள் சுதந்திரத்துக்கு பாடுபட்டோம், சுதந்திரம் வாங்கி இந்த மக்கள் ஜனநாயகம் வேணும் தான் பாடுபட்டோம்னு சொன்ன அந்த தரத்தில் இருந்த தலைவர்களுடைய அடியொற்றி வராமல் சொன்ன மாதிரி ரீல்ஸ் முகத்திலையும் விளம்பர வெளிச்சத்திலையும் இருந்து வந்தவங்க இதைத்தான் இதாக எடுப்பாங்க. இப்போ என்னென்னா இதனுடைய ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம், இதற்கு எதிர்ப்பு வந்து பல பக்கத்துலேயே வந்து அதிகமாக அவங்க ரீல்ஸ் எப்படி ரீச் ஆக நினச்சாங்களோ அவங்களுக்கு எகன்ஸ்டாகவே ரொம்ப ரீச் ஆகிருக்கு. என்றைக்குமே ஒரு தகவல், அதாவது ஒரு விளம்பர இதுன்றது அது கூர்மையான கத்தி மாதிரி தான், அது வந்து உங்களையும் தாக்கும். அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அப்புறம் அவங்க தண்ணீர் விளக்கம் கொடுக்குறாங்க. தண்ணீர் விளக்கம் கொடுக்கும்போது நானும் ஒரு அரசு பள்ளி மாணவியாக இருந்தேன், நானும் வந்து ஆங்கிலம் தெரியாமல் தான் இருந்தேன், இன்றைக்கும் சரியாக ஆங்கிலம் வர நான் படித்து கொண்டு இருக்கிறேன். நாம் என்ன சொல்கிறோம்னா, பிள்ளைகள்கிட்ட ஒரு அமைச்சர்னு வரீங்கன்னா தமிழ்நாட்டில் தாய்மொழி எப்படி அழியுதுன்றது முதல்ல நீங்கள் தான் காரணம், உயர் பதவியில் இருக்கிற அமைச்சர் தான் காரணம். பிள்ளைகள்கிட்ட ஒரு அரசு பள்ளி மாணவிகள்கிட்ட, அதுவும் ஒரு 10வது படிக்கிற 8வது படிக்கிற பிள்ளைகள்கிட்ட தமிழில் கேட்க வேண்டியதானே. உங்களுடைய அதிப்பிரசங்கித்தனத்தை எதுக்கு அதில் காட்டணும்? ஏன்னா பாருங்களேன், இப்போ இது நாள் வரைக்கும் இல்லை அமைச்சர்கள், இப்போ முன்னாள் முதல்வர், அதுக்கு எல்லா அமைச்சர்களும் சட்டசபையில் கூட முடிந்த வரைக்கும் தமிழ்லேயே உரையாடுவாங்க, தமிழ்லேயே பேசுவாங்க. இப்போ உள்ள முதல்வர் என்ன செய்யறாங்கன்னா, இப்போ பாதிக்கு மேலே அந்த பேச்சு வழக்கில் ஆங்கிலத்திலையும் கலந்துடுறாரு. அதே மாதிரி அமைச்சர்கள் அப்படி இருக்காங்க. இதுக்கு முதல்வர் வந்து இவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும், முதல்வருக்கும் கிளாஸ் தேவை. கண்டிப்பாக சார். இன்னொன்று, அது ஒரு ஆங்கில வகுப்பு நடந்துட்டு இருக்கும் போது அவர் உள்ளே போனதுனால ஆங்கில உரையாடலை அவர் முன்னெடுத்திருக்கிறார். முருகையன் சார், ஒரு கல்வியாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்னா, அரசு பள்ளி மாணவர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை ஒரு அரசே கட்டமைக்க முயல்கிறதா, ஒரு அமைச்சரே அப்படி வந்து சொல்ல முயற்சி செய்கிறாரா அதை வந்து அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இங்கே? அதாவது
மாண்புமிகு அமைச்சர் என்னை பொறுத்தவரை மாண்பு தவறி நடந்திருக்கிறார் என்று வன்மையாக கண்டிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு கல்வியாளர் என்கிற முறையில் ஒரு 40 ஆண்டு காலம் பள்ளி குழந்தைகளோடு பழகியவன் நான். ஒரு குழந்தை 3 கணக்கில் 2 கணக்கு சரியாக போட்டு ஒரு கணக்கு தப்புவாக போட்டு வருகிற போது, ராஜா நீ 2 கரெக்டாக பண்ணிட்ட, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த ஒன்றே ஒன்று தானே அது நீ பண்ணிடுவ அப்படின்னு சொல்கிறது தான் குழந்தை சைக்காலஜி, உளவியல். 2 செஞ்சன்னு பாராட்டிட்டு அப்புறம் ஒன்று சொல்லணும். ஆனால் இந்த அம்மா உள்ளே போன உடனே இது ஏதோ கார்ப்பரேட் கம்பெனி இன்டர்வியூவில் கேட்பாங்கள்ல, இந்த ஐடி கம்பெனிலலாம் இன்டர்வியூவில் அப்படி தான் கேட்பாங்க. ஒரு இன்டர்வியூ நடத்தும்போது போனோன்னே அது ஒரு வேர்டு கேட்டிருக்கு, கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அமைச்சர் போகிறாங்க, அவங்களோட ஒரு படை பரிவாரம் போகுது, பார்த்தா கேமரா எக்கச்சக்கமான ரீல்ஸ் கேமராலாம் வந்துடுச்சு. குழந்தை பாவம்ல, குழந்தை பாங்க, அதுக்குன்னு ஒரு ரைட் இருக்குன்னு, அதுக்குன்னு உரிமை இருக்குது. அந்த குழந்தை எந்திரிச்சு கை கட்டி அதுக்கு கொஞ்சம் சுதாரிக்கிறதுக்கே, கொஞ்சம் அது சுதாரித்து வர்றதுக்கே எனக்கெல்லாம் அப்படியே கோபமாக இருக்குங்க. ஒரு குழந்தைய போய் அந்த குழந்தை நம்ம குழந்தை தானே, அப்படி சுதாரித்து எந்திரிச்சு அந்த குழந்தை நிற்கிற போது வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர்? இப்போ நான் எனக்கு கூட சொல்கிறேன், ஃபாதருடைய நேச்சுராலிட்டி இருக்குது, ஃபாதருடைய ப்ரொஃபஷன் இருக்குது, என்ன வேணாலும் பதிலாக சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ அந்த அம்மாக்கு அந்த டீச்சர் சொல்லியிருக்காங்க, உங்கள் ஃபாதருடைய ப்ரொஃபஷன் என்னன்னா சொல்லிவிடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் கடைசி பெஞ்சில் கேட்டால் அது கூட தெரியாதுன்னு. மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஏவுகணை விஞ்ஞானி, மேனால் குடியரசுத் தலைவர் ஒரு அழகாக சொன்னாங்க, தேசத்தின் மிகச்சிறந்த மற்றும் திறமைமிக்க மூளைகள் பள்ளி அறையின் கடைசி பெஞ்சில் தான் உருவாகின்றன அப்படின்னு அப்துல் கலாம் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாருங்க. அவங்க ஏவுகணை விஞ்ஞானி பெரியவர். இவங்க நம்ம கீர்த்தனா அமைச்சர் ரீல்ஸ் அமைச்சர். இவங்களுக்கு அது தெரியல. கடைசி பெஞ்சுன்னா என்ன, இப்போ எல்லாரையும் முதல் பெஞ்சில் உட்கார வைக்க முடியும், கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துருக்குங்களுக்கு இது கூட தெரியாதுன்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இப்போ தான் அவங்க 1000 பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னு இருக்காங்க, சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு. அமைச்சர், கல்வி அமைச்சர் சொல்கிறாரு, எனக்கு அரசு பள்ளியும் தனியார் பள்ளியும் 2 கண்கள்ங்கிறாரு. இதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது பாருங்களேன். என்ன உள்நோக்கம்னா, அரசு பள்ளிகளை மட்டம் தட்டி தனியார் பள்ளிகளை ஊக்குவித்து அந்த குழந்தைகளுக்கு மீண்டும் மும்மொழி கொள்கை அங்கே புகுத்தி பிஜேபிக்கு காவடி தூக்கி அதுக்கு சப்போர்ட்டாக செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் வாங்கிக்கணும். அரசு பள்ளிகளுக்கு மூடுவடான திருப்ப அந்த குழந்தைய என்ன நினச்சி பாருங்களேன். அந்த குழந்தை வீட்டுக்கு போய் ஏதாவது ஒரு முடிவுக்கு, இத்தனை பேருக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டுட்டோம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் அந்த நேரத்தில் யார் மீது குழந்தை உரிமை மீறல் பிரச்சனையின் அடிப்படையில் இன்றைக்கி ஒருத்தர் அவங்க அமைச்சரே ஒருத்தர் சொல்கிறார், நிர்மல்குமார் அமைச்சர் சொல்கிறார், எங்கள் முதலமைச்சர் இந்த மாதிரிலாம் தேவையில்லாத ஆய்வு நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஆய்வு நடத்தினவங்களெல்லாம் நான் கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு. அப்போ இந்த அம்மா கட்சியை விட்டு நீக்கணும்ல, முதலமைச்சர் எடுத்துக்கணும் நடவடிக்கை. ஏன்னா உங்கள் அமைச்சரே சொல்கிறாரு ஆய்வு செய்யக்கூடாது, செஞ்சால் கட்சியை விட்டு சில நிர்வாகிகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறால. இதை விட ஒரு குழந்தை மீறல் பிரச்சனை, அதை விட பாருங்கள், இது கோயம்புத்தூரில் சூலூரில் ஒரு 10 வயது சிறுமி, நினைக்கவே வருத்தமாக இருக்கு. அந்த சிறுமி அவங்க பாலியல் வன்முறையில் இறந்து போனதுக்கு பிறகு கேள்வி கேட்டால் சிரிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ரீல்ஸு, கேமரா, உங்களுடைய நடிப்பு, இதுதான் குழந்தைகளால் ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள். அந்த குழந்தைகளை அவமதித்து ஒரு அவமதிப்பை அவருடைய உள்ளத்திலே விதைக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு இன்னார முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கணும். எடுக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறது என்பது நிச்சயமாக எந்த ஒரு குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கொண்டு ஒரு மன்னிப்பு கோருவதோ அதற்கான தண்டனை அந்த ஆட்சியிலே இல்லை. குழந்தைகள் உரிமை மீறல் பிரச்சனை நேரம் பார்த்து குழந்தை நேய அமைப்புகள் நிறைய இருக்கு. இல்லை கண்டிப்பாக சார், கவிஞர் சல்மா அவர்கள் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தேசிய குழந்தைகள் உரிமைகள் ஆணையத்துக்கிட்ட எம்பி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கணும். கண்டிப்பாக விசாரணை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். திரு சஞ்சய், உங்களுடைய பார்வையில் ஒரு மாணவராக, மாணவர்களினுடைய ஒரு பிரதிநிதியாக இங்கே கலந்துட்டு இருக்கீங்க, அமைச்சரினுடைய செயல்பாடு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வகுப்பறையில் ஆசிரியர்களே மாணவர்களிடம் தட்டி கொடுத்து அவர்களை ஊக்குவித்து பாடங்களை நடத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், நெகட்டிவா எதுவுமே பேசிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி இன்றைக்கு நம்ம எல்லாரையும் கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு அமைச்சரே போய் அந்த மாணவியை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியான ஒரு வேலையை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு மாணவராக எப்படி உணர்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இதில் என்ன சொல்லணும்னா, தொழில்துறை அமைச்சருக்கு
பள்ளி கல்லூரிகளுக்குள்ள பள்ளி நிறுவனங்களுக்குள்ள அவங்களுக்கு என்ன வேலைன்றதா கேட்க வேண்டியதாக இருக்குது. தொழில்துறை அமைச்சர் பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்குள்ள ஆய்வு பண்ணக்கூடாது. முதல்ல அவங்களுக்கான பயிற்சியே தேவைப்படுது. அமைச்சர்களுக்கான எந்தெந்த துறை நீங்கள் அந்த துறைக்கு சார்ந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் ஆய்வு பண்ணணும் அப்படின்றதே உங்களுக்கு பயிற்சி இந்த அரசு கொடுக்கணுன்றதா சொன்னோம். இன்னொன்று என்னதுன்னா, இந்த அமைச்சருங்க தான் இப்படி ஆய்வு பண்ணுறாங்களான்றது கேட்டால், கட்சிக்காரங்களே பல இடத்துல பல நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களில் போயிட்டு ஆய்வு பண்ணுற நடவடிக்கைகள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அரசு பள்ளிகளுக்குள்ளே வந்து அவர்களுடைய கட்சி துண்டு அணிவிச்சு வந்து மாணவர்கள்ட்ட ஊக்குவிக்க நோக்கமாக பண்ணுன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இது கடந்த ஆட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டா யாருமே இந்த மாதிரி பண்ணது கிடையாது. கடந்த ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கல்வி நிறுவனங்களுக்குள்ளே போய் ஆய்வு பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள்லாம் என்ன பேசுவாங்கன்னா, இதே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. சிறப்பாக பேசியிருப்பாங்க எல்லா மாணவர்களும். அந்த காணொலிகள்லாம் நம்ம சமூக வலைத்தளங்கள் அதிகமாக பார்த்துருப்போம். அதே மாணவர்களை தான் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போய் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போன செயல் திட்டங்களும் இது கடந்த ஆட்சியில் நடந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரீல்ஸ் குழந்தைங்களை வச்சு எப்படி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே குழந்தைங்களை வச்சு இவங்க ரீல்ஸ் பண்ணி இவங்க முன்னேறணும் அப்படின்றத ஒரு நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அந்த மாணவி நல்லா பேசியிருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பதட்டம், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நமக்கு முன்னாடி ஒரு உயர் அதிகாரி இருந்தாங்கன்னா எப்படி பேசுறது அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தில் தான் அந்த மாணவி நின்றுருப்பாங்க. அமைச்சர் அதை ரீல்ஸாக போட்டு கடும் கண்டனங்கள் வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன் அப்படின்ற சொல்கிறாங்க. அதையும் பொய்ன்னு இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக பலரும் உண்மைன்னு காமிச்சிருக்காங்க. மதிவாணன் சார், இப்போது கீர்த்தனா அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார். இப்போ அவர் அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 50 நாட்களுக்கும் மேலாகவே ஆகுது. இந்த நிலையில் தொழிற்சாலைகளில் எத்தனை தொழிற்சாலைகளில் அவர் ஆய்வுக்கு போயிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா அவருடைய துறை சார்ந்து எத்தனை தொழிற்சாலைகளில் அவர் ஆய்வு செய்திருக்கிறார், அல்லது குறைந்தபட்சம் இப்போ அமோனியா வாயு கசிவு அந்த இறால் தொழிற்சாலையில் ஏற்றுமதி தொழிற்சாலையில் இருந்தது, அதுக்காவது அவர் போனாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா? ஆமாம், நிச்சயமாக. அதாவது இந்த அமைச்சரவை எப்படியாப்பட்ட அமைச்சரவைனா, ஒரு நகைச்சுவை நிறைந்த ஒரு அமைச்சரவை. பொதுவாகவே வந்து எல்லா அமைச்சர்களுமே என்ன குறிப்பிட்டு வந்து யாருக்குமே அனுபவம் ஒன்றும் இல்லை. அனுபவம் இல்லாதது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதை கற்றுக்கிறதுன்னு முடிவு பண்ணால் கற்றுக்கலாம். ஆனால் தன் துறை சார்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி திருவள்ளூரில் அந்த நடைபெற்ற அந்த அமோனியா கசிவில் இறந்தவங்க குடும்பத்தை கூட அவங்க போய் யாரும் பார்க்கல. அவங்களுக்கு அது ஒரு பழக்கமாக என்னன்னு எனக்கு தெரியல. யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா யாரை பற்றியும் கவலைப்படாமல் ரீல்ஸ் எடுத்து அதில் விளம்பரம் தேடுறதே ஒரு நோக்கமாக வச்சு செய்கிறாங்களான்னு தோணுது எல்லாருக்குமே. நான் சொன்னது எல்லாருன்றது அந்த கட்சி தலைவர்களிருந்து எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கிற மாதிரி தோணுது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க அந்த துறை சார்ந்து வந்ததுக்கப்புறம் பல ஆயிரம் கோடிக்கான முதலீடுகள் வந்து வேறு மாநிலங்களுக்கு போயிருக்கு. அது சார்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறும்போது அவங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பே வந்து ஏதோ இந்த பப்ளிக் மீட்டிங் மாதிரி நடத்தினாங்க. கேட்குற கேள்வி ஒன்று, பதில் சொன்னது ஒன்று, எல்லாமே மாற்றி மாற்றி தான் பேசுனாங்க. எங்கேயுமே அவங்க துறை சார்ந்து அவங்க வந்து வெற்றி பெறலை. ஆனால் ஒரு பொய், நீங்கள் சொன்ன மாதிரி பொய்யான ஒரு தகவல், தான் படித்தது அரசு பள்ளின்னு சொல்லிவிட்டு அரசு பள்ளியில் எங்கே படித்தாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்போது முழுக்க ஒரு விளம்பரத்தை மட்டுமே பொய்யான தகவலை வச்சே ஓட்டிடலான்ற மாதிரி அவங்க நினச்சி தான் நிர்வாகத்தை பண்ணுறாங்க. அது ரொம்ப நாளைக்கு எடுப்படாதுன்னு அவங்க உணரணும். நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு குழந்தையோட மனசை கஷ்டப்படுத்துறதுன்றது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அது அந்த பள்ளிக்கூடத்தோடு முடிஞ்சிருந்தால் பரவாயில்ல. அது ஒரு ரீல்ஸாக எடுத்து இன்றைக்கி அதை பல பேர் பார்த்து பல பள்ளிக்கூடங்கள் திடீர்னு நீங்கள் வருவீங்களா, கேள்வி கேட்பீங்களா, அப்போ எப்படி பதில் சொல்கிறதுன்ற மாதிரி ஒரு மன உளைச்சல் இருக்குல்ல. அந்த மன உளைச்சலுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றது தெரியல. ரெண்டாவது, சிடிஆர் நிர்மல்குமாரே வந்து இன்றைக்கி பொய்யான தகவலை தான் சொல்கிறாரு. வேற ஒரு கேள்வி சம்மந்தமாக அவர் கேட்கும்போது அரசு வழக்கறிஞர்கள் போட்டதை பற்றி பார்த்திங்கன்னா, அவர் இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது அவர் சொன்னது வந்து இந்த தேவையில்லாமல் ஆய்வுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டு. ஆனால் வந்து தேவையில்லாமல் ஆய்வுக்கு செல்றது வந்து நீங்கள் உங்கள் அமைச்சரவையில் சொல்லுங்கள், எங்ககிட்ட சொல்லி எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு நீங்கள் கண்டிங்க, அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியில் இன்னொன்று பொய்யான தகவல்னு சொன்னால் அரசு வழக்கறிஞர் வந்து நியமித்ததில் வந்து அவர் சொல்கிற டேட்டுக்கு முன்னாடி அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஊழல் இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த ஊழலை பற்றி யாருமே பேச தயாராக இல்லை, இன்க்ளூடிங் ஜோசப் விஜய். சிடிஆர் நிர்மல்குமார் தான் அதோட அமைச்சர். அதோட அமைச்சரை கேட்டால் அவர் பொய்யான தகவல் சொல்கிறாரு. எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஏதோ ஜோசப் விஜய் வந்து ஒரு தேவதூதன் மாதிரியும், அவர் வந்தவொடனே நிர்வாகம்லாம் அப்படியே சிறப்பாக இருக்கிற மாதிரியும், அதுக்கு எப்படியும் ஊழல் நடக்காத மாதிரியும் ஒரு பிம்பம் ஒன்று கட்டமைக்கிறாங்கள்ல. அது எல்லாமே போலியான ஒரு பிம்பமாக இருக்குது. அது ஒவ்வொரு நாளும் வந்து ரீல் அறந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இப்போது இன்றைக்கி இவ்வளோ பார்த்தீங்கன்னா திருவத்தூரில் ஒரு இஷ்யூ ஒன்று வந்திருக்கு.
ஒரு வீடு கட்டுறதுக்கு 50,000 ரூபாய் வேணும்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம பஞ்சாயத்து சொன்னோன்னு வச்சிங்களேன், ஒரு பெரிய பட்டியலில் இருக்குது. அமைச்சரில் இருந்து, எம்எல்ஏலேருந்து, ஒன்றிய செயலாளர்லேருந்து, நகர செயலாளர்லேருந்து, தாவேகல இருக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகளுமே வந்து எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள். என்னால் அது பெரிய பட்டியலே படிக்கவே முடியல. அவ்வளோ பெரிய பட்டியல் வந்து அது பெண்டிங்கில் இருக்குது. அந்த பட்டியல் பிரகாரம் அவங்க செய்கிற ஒவ்வொரு அட்ராசிட்டியுமே வெளியே சொல்ல முடியல. நீங்கள் பள்ளிக்கூடம் மட்டும் சொல்கிறீங்க, மருத்துவமனையிலையும் இதே தான் பண்ணுறாங்க. ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ் எம்எல்ஏ திறந்துட்டு எம்எல்ஏவை தவிர எல்லாருமே உட்காந்து ரீல்ஸ் போட்டுன்னு இருக்காங்க. ஒரு மந்திரியோட கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு கலெக்டரோட சீட்லயே உட்கார்ந்து ரீல்ஸ் போட்டாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் எல்லாமே முழுக்க ரீல்ஸை மட்டுமே நம்பி ஒரு ஆட்சி செய்கிறாங்க. ரீல்ஸ் ரொம்ப நாளைக்கு எடுப்படாதுன்றது அவங்க உணரணுன்றது தான் நாங்கள் சொல்கிற கருத்து. நீங்கள் இதுக்கு ஒரு நடவடிக்கை முதல்ல எடுக்கணும். இந்த நடவடிக்கை நீங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. குறைந்தபட்சம் அந்த அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற ராஜ்மோகனாவது இதை கண்டிச்சிருக்கணும். ஜோசப் விஜய் கண்டிக்கலனால என் துறையில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்கன்னா அது கேள்வி கேட்டிருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து யாருமே அதனால தான் சொல்கிற, பொதுவாகவே எந்த அமைச்சரும் அவங்களோட வேலையை செய்கிறது இல்லை. அப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனாவது வேலை செய்கிறது இல்லை, ஜோசப் விஜயும் வேலை செய்கிறது இல்லை. இது கேள்வி கேட்டால் பதில் சொல்லவும் தயாராக இல்லை, சொன்னாலும் பொய்யான தகவல் சொல்கிறீங்க. இப்படி தான் வண்டி ஓட்டுறாங்க இந்த 50 நாள். கண்டிப்பாக பேசுவோம் நம்ம. ஜாகிர் ஹுசைன் சார், இப்போது பள்ளிக்கூடங்களுக்குள் போய் அரசியல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க தாவேகாவினர் அப்படிங்கிறது வீடியோக்களாக ஆதாரப்பூர்வமாக வெளிவந்திருக்குது. பல இடங்களில் பெற்றோர்கள் வந்து அதை கண்டிச்சிருக்காங்க. இப்போ ஒரு குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த குடும்பம் எவ்வளவு செலவு பண்ணுவாங்க, அவங்களுடைய பொருளாதார நிலையையும் தாண்டி எப்படி கடனை உடனே வாங்கி பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. ஏன்னா கல்விதான் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக பதிய வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அரசு பள்ளிகளினுடைய தரம் குறித்து ஒரு அரசு சார்ந்த பிரதிநிதி அமைச்சரே வந்து கேள்வி எழுப்புவது அப்படிங்கிறத பெற்றோர்கள் எப்படி பார்க்குறாங்க? அவங்க இது குறித்து கேள்வி எழுப்பணும் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கான ஒரு இடம் தானே அந்த அரசு பள்ளி அப்படிங்கிறது. இல்லை, பெற்றோர்கள் இப்போ எப்படி ஆகிட்டாங்கன்னா, அரசு அதிகாரிகள் பார்ப்பாங்க, எல்லாமே ஆண்டவன் பார்ப்பான், ஆள்கின்றவன் பார்ப்பான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இது வந்து இன்றைக்கி வந்து இந்த விளம்பர யுகத்தில் விளம்பரத்தினால இங்கே வந்த அமைச்சர்கள் இவங்க தான் அவங்க பொறுப்பை உணர்ந்து பண்ணணும். ஒரு பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இந்த அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள்லாம் விளிம்பு நிலை மக்கள், அங்கே படிக்கிற பிள்ளைகள் பெரும்பாலும் அப்படிப்பட்ட பிள்ளைகள். அவங்க பெற்றோர்கள்லாம் வந்து அன்றாடம் தன்னுடைய வருமானத்திற்கு வேலைக்கு போனால் தான் அன்றைக்கி வீட்டில் சாப்பாடு. அப்படி உள்ளவங்களாம் ஒருங்கிணைந்து வந்து போராடுவாங்கலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவரவர்களுக்கு இன்றைய விலைவாசியில், இன்றைய தேவைகளில் நிறைய உழைத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே லக்ஸரி லைஃப் நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். ஒரு காலத்தில் வந்து சாப்பாடு கிடைச்சா போதும் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு கிடைக்குது. இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 60 ஆண்டு திராவிட பாரம்பரிய ஆட்சிகள், அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எல்லாரும் வந்து நம்ம நண்பர் சொன்ன மாதிரி அரசு திட்டங்கள் நிறைய கொண்டு வந்து பிள்ளைகள் அதிகம் சேர்க்கறதுக்கு எல்லாம் செஞ்சுருக்காங்க. இவங்க இப்போ அடுத்து வந்த இந்த அரசு செய்ய வேண்டியது அரசு பள்ளிகளை அதிகப்படுத்தணும், அரசு பள்ளி கட்டமைப்புகளை சரிப்படுத்தணும். இதை நோக்கி தான் அவங்க போகணும், அதுக்குண்டான வேலையை செய்யணும். ஆனால் இந்த வந்து இவங்க ஒரு செய்த தவறுக்கு பெற்றோர்கள் தெருவில் இறங்கி போராடுவாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து அது அந்த அந்த அரசு பள்ளி பிள்ளைகள் இது பண்ணுற அவங்கள டிகிரேட், அவங்கள வந்து ஒரு குறைவான மதிப்பீடு பண்ணுற மாதிரி. கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அன்றாடம் கூலி வேலைக்கு போகிற பெற்றோர்கள் இரவு 7-8 மணிக்கு கூலி வாங்கிட்டு வந்து உழ வச்சு சாப்பிட்றவங்க இன்னும் இருக்காங்க, அதனால் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அரசே பார்த்துக்கணும் அப்படின்றது கடந்த 5 ஆண்டுகளாக இருந்த அரசு அதை சரியாக செய்தது. எந்த குறையும் இல்லாமல் பெற்றோர்கள் கேள்வி எழுப்பக்கூடிய சூழலே உருவாகாமல் இவங்களே அவங்க பிள்ளைகளை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அன்றைக்கு தன்னுடைய சொந்த பிள்ளைகளைப் போல அந்த பிள்ளைகளை வந்து பாவித்து அவங்கள தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போனார். ஆனால் அப்படி இந்த அரசு அப்படி இல்லை அப்படின்றப்போ அதனுடைய வேறுபாடு பெற்றோர்களுக்கு இன்னும் புரியலையா? அப்போ அப்படி இருந்தது ஏன் இப்போ இப்படி இருக்குன்ற அந்த கேள்விகள் அவங்களுக்கு வரணும்ல. அதாவது எப்போவுமே நம்ம ஒரு தவறு நடந்த பிறகு அது பின்னோக்கி பார்ப்போம். கடந்த ஆட்சியில் என்ன பண்ணுவோம். சமீபமாக பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் முதல்வராக இருக்கும்போது ஒரு 3 மாதத்துக்கு இடையில் தேர்தலுக்கு முன்னால் 2 பசங்க அண்ணன் தம்பி ஒன்று ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு தலைமைச் செயலகத்துக்கு வர வச்சு அவர் தட்டி கொடுத்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க தம்பி, ஆனால் படிங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தம்பி என்ன படிக்கிறான் அப்போல்லாம் கேட்டாங்களா இல்லையா? அப்போது இந்த டெக்னாலஜி உலகத்தில் வந்து இதெல்லாம் வரத்தான் செய்யும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து அவங்க என்ன செஞ்சாலும் அதை தட்டி கொடுத்து, இப்போ நாங்கள் ஐயா முனைவர் சொன்ன மாதிரி அவங்க வந்து எல்லாத்துலையும் இன்றைக்கி டெக்னாலஜி யாராலும் ஒழிக்க முடியாது. ஏன்னா உள்ளங்கையில் உலகம் வந்துருச்சு, செல்ஃபோன் என்ற உலகம் வந்துருச்சு. அதில் நல்லது கட்டு எதுன்னு அவங்களுக்கு தெரிய வைக்கணும்.
அவங்கள வந்து நல்ல விஷயத்தை நோக்கி நாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லணுமே தவிர அந்த மாதிரி வேலைகளை செய்யணும். இப்போ இவங்களுக்கு அனுபவம் இல்லை, ஏன்னா இவங்க திடீர்னு வந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சட்டசபை நிகழ்ச்சிகளே பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் எப்படி பேசியிருக்காங்கன்னு அவங்க நிறைய குறிப்பிட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு நேரமே இல்லாத அளவுக்கு இருக்குது, ஆனால் அவ்வளோ வேலைகள் இருக்குது. அதை விட்டுட்டு இவங்க வந்து விளம்பர முகத்திலே இருக்கிறாங்க. ஓகே சார். அதனால வந்து இந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, நாங்கள் வந்து ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கணும், மோகம் 30 நாள் ஆசை 60 நாள். இவங்க வந்து புகழ் போதிலே இருக்கிறாங்க. அதனால் ஒரு திரைப்பட பாடல் கூட இருக்குது, தூக்க மருந்தினை போன்றது பெற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றது கற்றவர் கூறும் அறிவுரைகள். இவங்க தனக்கு முன்னாடி ஆண்டவர் என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்ம அதை ஒட்டி பண்ணணுமேன்று அந்த இதில் வந்தவனை இன்னைக்கே ஒரு பிரபலப்படுத்தணும். இன்னைக்கே வந்து அதாவது விட்டில் பூச்சி மாதிரியான ஒரு ஸ்கீம் எடுக்கிறனால நீண்ட காலத்துக்கு இவங்களால நிலைச்சி இருக்க முடியாத அளவுக்கு போகுது. அவங்க அதை தன்னை மாற்றிக்கொண்டு அரசு பள்ளி வலுப்படுத்தணும். முன்ன ஆட்சி ஆண்டவங்க என்னென்ன திட்டம் செஞ்சா அதை விட இவங்க அதிகம் செய்யணும். கண்டிப்பாக அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பெற்றோர்கள். கண்டிப்பாக சார் பேசுவோம். திரு முருகையன் சார், இப்போ என்னன்னா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்ததாக தெரியவில்லை அப்படிங்கிறத நம்ம அதிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எல்லாவற்றையும் அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே போகிறாங்க, ஒவ்வொன்றையும் ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே போகிறாங்க. அதோடு கூட இதை வந்து திசை திருப்புவதற்காக முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, 5 ஆண்டுகளாக நீங்கள் வந்து என்ன அடிப்படை வசதிகளை வந்து அரசு பள்ளிகளுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க, ஏன் வந்து இப்படி ஒரு நிலை வந்து இன்னைக்கு இருக்குது, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து அந்த பக்கம் அவங்க திருப்புறாங்க. அப்போது அரசு பள்ளிகளில் 5 ஆண்டுகளாக என்ன நடந்தது அப்படிங்கிறதே அவங்க இது வரைக்கும் கவனிக்கவே இல்லையா? அதாவது இப்போ தான் ஒன்று யோசிக்கணும். இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வி அமைச்சராக இருந்தப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. போன உடனே எல்லாம் சாப்பிட்டீங்களா, காலை உணவு சாப்பிட்டீங்களா, நல்லா சாப்பிட்ணும், உடம்பு நல்லா பார்த்துக்கணும், நல்லா விளையாடணும், விளையாண்டு உறுதியாக இருக்கணும் உடம்பு, எல்லாம் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஒரு குரல் சொல்லுங்கள். டான் எந்திரிச்சு எல்லா குழந்தையும் ஒரு குரல் சொல்லுது. அருமையாக சொல்கிறீங்களே, அந்த பாராட்டி ஊக்கப்படுத்தி தட்டி கொடுக்கிற அந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த பள்ளி வறுமையின் சின்னம் அல்ல, பெருமையின் அடையாளம்ங்கிறது நல்லா தெரிஞ்சுது. அதனால தான் அந்த ஆட்சியில் 448 பேர் உங்களுக்கு ஜேஇஇ எக்ஸாமினேஷனில் +2 ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் ஐஐடிக்கு போகிற எக்ஸாமினேஷனில் 448 பேர், அதில் இப்போ 99.5% எடுத்தாங்கன்னா அது அந்த ஆட்சியில் செய்த கல்வியில் செய்த ஒரு மிகப்பெரிய புரட்சி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3982 பேர் நீட்டில் பாஸ் பண்ணாங்க அரசு பள்ளி மாணவர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, போன உடனே அரசு பள்ளி மாணவர்கள் ரொம்ப மட்டமானவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட ஒரு ஆங்கில கேள்வியை கேட்டு அதை நிரூபிக்கிற மாதிரி நாங்கள்லாம் என்ன செய்வோம்னா, ஒரு ஆசிரியரை வந்து அந்த மாணவர்கள் முன்னிலையில் குறை சொல்ல மாட்டோம். அப்படி ஒன்று சொல்லணும்னா ஆசிரியர் தனியாக அழைச்சிட்டு போய் தனியாக உட்காந்து, எந்த மாவட்ட கல்வியில் இருந்தால் எந்த கல்வி அமைச்சராக இருந்தாலும் அந்த இறையாண்மைங்கிறது அந்த வகுப்புக்குள்ளே அந்த ஆசிரியருக்கு. ஏன்னா நாளைக்கு அந்த ஆசிரியர் அந்த வகுப்புக்கு போகணுங்க. அந்த குழந்தைங்க மாணவர்களாக இருக்கும்போது இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, அதிகாரிகள் வருவாங்க, மாணவர்கள்ட்ட கேள்விகள் கேட்பாங்க. அவங்க தப்பாக சொன்னாலும் சரியாக சொன்னாலும் உட்காருமான்னு சொல்லிட்டு ஆசிரியரை தான் வந்து அங்கே போய் கேள்வி கேட்பாங்க. ஏன் அப்படி இருக்காங்க? ஏன்னா அந்த வகுப்புக்குள்ளே அந்த ஆசிரியருக்கு ஒரு இறையாண்மை இருக்குங்க. அடுத்த நேரம் அந்த வகுப்புக்கு போகும்போது அந்த குழந்தைக்கு அந்த ஆசிரியர் மதிக்கணும் இல்லைங்களா? அந்த குழந்தைகளுக்கும் தன்னம்பிக்கை போயிடக்கூடாது. ஆனால் இவங்க அந்த இடத்துல நின்றுக்கிட்டு ஆசிரியரிடம் இந்த மாதிரிலாம் சொல்கிறது, கடைசி பெற்று கேட்டு பாருங்க அது கூட தெரியாது என்று சொல்வது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, மொழிங்கிறது என்ன அறிவுன்னு நினைக்கிறாங்களா? அமெரிக்காவில் பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் பேசுகிறான். இங்கிலீஷ் பேசுறது பெரிய விஷயம் இல்லை, மொழிக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அறிவு பெற வேண்டும் என்பதுதான் கல்வியின் நோக்கமாக அமைய வேண்டும் தவிர மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கக்கூடாது. அதை விட்டுட்டு இந்த அம்மா மொழி தெரியவில்லை, நான் அரசு பள்ளியில் படித்தேன், என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு கூட பாருங்களேன், ஒரு இடத்துல பாருங்க, அவங்க ரியலி ஹேண்ட்ஸ் ஆப் டு ஆல் ஆஃப் யூ. இந்த மாண்புமிகு கல்வி அது என்னன்னா, என்னை விட்டு விலகி நின்று என்கிட்ட வராதுங்கிறது ஹேண்ட்ஸ் ஆப்னா என்ன அர்த்தம்? அப்போ அது கூட தெரியாமல் ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு அமைச்சர் அங்கே போய் அந்த குழந்தைகள்கிட்ட உங்கள் புலமையை காமிச்சு அந்த குழந்தைகளை மட்டும் திட்டி அந்த பெற்றோர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அந்த அரசு பள்ளியில் என்ன வயிற்று கட்டி வாய் கட்டி இவர் சொன்ன மாதிரி படிக்க வைக்கிறோம், இந்த குழந்தைக்கு அப்பா என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்ல தெரியல ஆங்கிலத்தில் என்று ஒன்று நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை உருவாக்கி அதன் மூலமாக தனியார் பள்ளிகளை ஊக்குவித்து அரசு பள்ளிகளுக்கு மூடு விழா நடத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் இந்த உரையாடல் அமைஞ்சு அதற்கு ஒரு என்ன கேட்கணும், ஒரு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு வேண்டாம், வருத்தம் தெரிவிக்கணும்.
முதலமைச்சர் உடனடியாக கண்டிச்சிருக்கணும் அந்த விஷயத்தை. இது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றோர்களுக்கு அவ்வளவு அவங்க அன்றாடம் காட்சிகளாக இருக்கிற காரணத்தினால தெருவில் இறங்கி போராடவில்லை. குழந்தை உரிமை அமைப்புகள் இருக்கின்றன. ஒரு சின்ன விஷயத்துக்கு போனதுலாம் தூக்குவாங்க, போராட்டம். இது மிகப்பெரிய ஒரு குழந்தைகளுக்கு அழைக்கப்பட்ட ஒரு அருவருக்க செயலாக கருதி ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை ஏற்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முடிவு கட்டணும். இந்த வலைதளங்களிலிருந்து அவ்வளவு நீக்கணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அங்கே நடக்கிற நிகழ்ச்சி வலைதளங்கள்ல குழந்தை முகம் அப்படியே தெரியுது. முகத்தையாவது அதுக்கப்புறம் எல்லாம் பிளர் பண்ணி தான் போடுறாங்க. இப்போ போடுறாங்க அது வரங்க. ஒரு சில இதெல்லாம் குழந்தை முகம் அப்படியே தெரியுது. நீங்க மீடியாவில் என்ன பிளர் பண்ணி போட்டாலும் அங்க நடந்தப்போ அவ்வளவு கூட்டம் சுத்தி இருந்தது. அவங்க தான் வீடியோ எடுத்திருக்காங்க. ஊடகங்கள் யாருமே போகல. அமைச்சருடைய படப்பிடிப்பு குழுவினர் தான் அங்க போயிருக்காங்கிறது தெரியுது. அப்ப அதுல இருக்கும் இல்லையா உண்மையிலேயே. அப்ப அதற்காக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாவது வெளியே வரணுமே தவிர இது மீண்டும் மீண்டும் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் பிடிச்சி இவர் சொன்ன மாதிரி நண்பர் சொன்னது மாதிரி அப்படி எதிர்விளைவுகளை ஏற்படுத்திருச்சு. கண்டிப்பா. இப்போ நான் நிறைய இடத்துல இந்த நம்ம அமைச்சர் பேசுகிற ஆங்கில பேச்சுக்களை சுட்டி காட்டி பல இடத்துல கேவலமா சித்தரிக்கப்படுகிறது. கண்டிப்பாக சார். அதாவது இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மதிவாணன் சார் சொன்னாரு, யாருக்கு தேவையோ அங்க போய் நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாவேகாவினர் வந்து இப்ப அண்மையில ஒரு பேனர் ஒன்று வச்சிருந்தாங்க, வி ஸ்டாண்ட் வித் உமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட்னு போடுறதுக்கு பதிலா அந்த இடத்துல போய் நீங்க கரெக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அமைச்சருக்கு ஒரு இன்னொன்னுங்க, நீங்க கோயம்புத்தூர்ல அவ்வளவு கண்டனம் வந்தது இல்ல? கோயம்புத்தூர் இந்த தற்கொலை சமயத்துல சிரிச்சிங்க என்ன? அப்பவே கத்துக்க வேண்டாமா பாடம்? கண்டிப்பா கத்துக்காம திரும்ப செய்யும் போது அதுக்கு ஒரு கடைசியில ஒரு இது வேணும்ல. கண்டிப்பா ஒரு சமூக பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு அமைச்சருக்கு இருக்கணும் அப்படிங்கிறதா இன்றைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது. திரு சஞ்சய், இப்போ என்னன்னா அரசு பள்ளிகளில் இன்னும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்விகள் இன்னும் இருக்கு. ஏன்னா கடந்த திராவிட மாடல் ஆட்சியில நிறைய முன்னெடுப்புகளை முன்னெடுத்தாங்க. இப்போ அடுத்தடுத்து நிறைய தேர்தல் வாக்குறுதிகளிலும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு ஸ்மார்ட் கிளாஸஸ் இன்னும் அதிகப்படுத்தணும், இவ்வளவு வேலைகள் இருக்கிறது. ஆனால் அதை விட்டுட்டு இந்த வேலையை செய்கிறீங்களே அப்படிங்கிற கேள்வியை வந்து அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, தாவேக அரசு கிட்ட கேட்குறாங்க. இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரினுடைய நிலைப்பாடு இதில் என்னவா இருக்கு? இல்லை அரசு பள்ளிகள் குறித்து தான் இந்த தாவேக அரசுக்கு என்ன கொள்கை நிலைப்பாடு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் முறையாக போய் அந்த இடத்துல ஆய்வு பண்ணியிருக்கணும். அதை பண்ணல. அமைச்சர் கீர்த்தனை ஆய்வு பண்ணதுக்கு கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன அதுக்கு சொன்னார்ன்றதும் இப்போ வரைக்கும் தெரியல. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடக்கூடாது அப்படின்றதையாவது குறைஞ்சபட்சம் சொல்லியிருக்கணும். அதையும் அவர் சொல்லலை. இப்போ இவங்கள்ட்ட ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, கடந்த ஆட்சியில் வந்துட்டு அசோக் பிள்ளர் கல்லூரி பள்ளியில் ஆய்வுக்கு போகிறார் முதலமைச்சர். அப்போ போகும்போது ஒரு குழந்தைகிட்ட கேட்குறாங்க, காலையில் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க சாப்பிடல அப்படின்னு சொன்னப்போ உடனடியாக தலைமைச் செயலகம் வந்து காலை உணவு திட்டத்தை ஆரம்பிக்கிறார். காலை உணவு திட்டத்தில் கையெழுத்து போகிறார். அதாவது இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆய்வு மூலிமா ஒரு திட்டத்தை மாணவர்களுக்கு செயல்படுத்துகிற நோக்கத்தில் தான் அந்த ஆய்வு இருக்கணும். இந்த ஆய்வு எப்படி இருக்குன்னா, ஒரு ரீல்ஸ் போட்டு நல்ல ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஆய்வாக இந்த ஆய்வு இருக்கக்கூடாது. அப்படி தான் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பலரும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது இந்த அமைச்சர் தான் பண்ணுறாங்கன்றது கேட்டால், உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்றது நம்ம சமூக வலைத்தளத்தில் பார்த்துட்டு தான் இருந்தோம். இதற்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சியில் மாணவிகள்கிட்ட தவறாக நடந்து கொண்ட காணொலிகளையும் நம்ம பார்த்து தான் இருக்கோம். அவருக்கே குட் டச் பேட் டச்னா என்னன்றது சொல்ல வேண்டியதாக இருக்குது. மாணவர்களுக்கு சொல்கிறதுக்கு முன்பாக இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த ஆட்சி எதை நோக்கி செயல்படுது, எதை நோக்கி போகுதுன்ற ஒரு கேள்வி வருது. இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல்லாம் உண்மையிலேயே சொல்லணும்னா அரசு பள்ளிகள்லாம் நல்லா டெவலப் ஆகி தான் இருக்குது. முக்கால்வாசி ஸ்கூல்கள்லாம் டெவலப் ஆகி தான் இருக்குது. ஸ்மார்ட் கிளாஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. மானிட்டர்ஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்து மாணவர்கள் இன்னும் ஊக்குவிச்சு நான் அதை படிக்கணும், மேலே இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரியான வேலைகள்லாம் கடந்த ஆட்சியில் செஞ்சாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அது பண்ணுறதில்ல. இவங்களுக்கு இன்னொன்று ஒன்று சொல்லணும். கடந்த ஆட்சியில் கூட அசோக் பிள்ளரில் ஒரு பள்ளியில் ஒருத்தர் உள்ளே வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் பண்ணுறன்ற பேரில் மூட நம்பிக்கையை ஒருத்தர் கற்பிச்சுட்டு போனார். அதற்கு எதிர்த்து திராவிடர் கழகம் தொடர்ச்சியாக கண்டனங்களை தெரிவித்தது 51AH படி இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னோம். அதற்கப்புறமா முதலமைச்சர் கூட பேசினார். பள்ளி நிறுவனங்கள், கல்லூரி நிறுவனங்கள், கல்வி சார்ந்த நிறுவனங்கள்லாம் முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகளை கற்பிக்கக்கூடாது, பகுத்தறிவு சார்ந்த கருத்துகளும் சமூக நீதி சார்ந்த கருத்துக்கள் மட்டும்தான் கற்பிக்கப்படணும் அப்படின்றத கடந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் சொல்லியிருந்தார். இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர் இந்த மாதிரி எதனா ஒரு கேள்வி கேட்பாங்களா அப்படின்றத கேள்வியாக இருக்குது. இவங்களுக்கு சமூக வலைத்தளங்களை முடக்கிட்டா இந்த ஆட்சி செயல்படுமான்றதை கேட்டால் நிச்சயமாக செயல்படாது. இது முடக்கப்பட்ட அரசாக தான் இந்த அரசு இருக்கும்.
சமூக வலைத்தளங்களில் தான் இந்த ஆட்சி தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டு இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகள் பல கொடுத்துருந்தாங்க. 50 நாட்கள் ஆயிடுச்சு. 2-3 தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றுறேன்னு சொல்லி நிறைவேற்றினாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே பாதியாக நிறைவேற்றிட்டு பாதி நிறைவேற்றாமல் அப்படி தள்ளி போட்டு கிடப்பில் தான் வச்சுருக்காங்க. ஆளுநர் எப்படி இதற்கு முன்பு இருந்த ஆளுநர் கிடப்பில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தாரோ அதே போல தான் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. இல்ல கண்டிப்பா சஞ்சய், இப்ப நீங்க சொல்ற மாதிரி எப்படி டிக்டாக் செயலியை தடை செய்த மாதிரி இப்ப ரீல்ஸை ஒருவேளை தடை செஞ்சுட்டா தாவேகா ஆட்சியே நடக்காது அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக நடக்காது. ரீல்ஸில் தான் இப்போ நியூஸில் பார்த்தா என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா, முதலமைச்சர் விஜய் பனையூர்லேருந்து தலைமைச் செயலகம் நோக்கி புறப்பட்டார். இன்னொரு நியூஸ் மாலையில் என்ன வருதுன்னா, தலைமைச் செயலகத்திலிருந்து தனது இல்லம் நோக்கி வேலை பணிகளை முடித்துவிட்டு முதலமைச்சர் புறப்பட்டார். இதுதான் நியூஸாக வருது. அதை தாண்டி மக்களுக்கு நாங்கள் இந்த திட்டங்களை செஞ்சுருக்கிறோம், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கிறோம் இந்த ஆட்சியில் அப்படின்ற ஒரு நியூஸ் வருதான்றது கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இவங்க ஆட்சி செய்கிறதெல்லாமே அவருடைய தலைவர் கட்சி தலைவர் நடித்த படங்களுடைய பிஜிஎம்மை போட்டு ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. இந்த ரீல்ஸ் முடக்கப்பட்டால் இந்த ஆட்சி நிச்சயமாக செயல்படாது. திரு மதிவாணன், இப்போ ரீல்ஸ் பற்றி எல்லாருமே ஒரு கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிக்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரி குழந்தைகளை வைத்து ரீல்ஸ் போடுவது அப்படிங்கிறத கடுமையாக கண்டிக்கிறாங்க, எல்லோருமே கண்டிக்கிறாங்க. அதே நேரத்தில் தாவேகாவினுடைய கூட்டணியில் இருக்கிற அந்த அரசியல் அங்கம் வகிக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியா முழுக்கவே அதிகாரிகளும் அமைச்சர்களும் ரீல்ஸ் போடுவது அப்படிங்கிறது ஒரு வடிவமாக தானே இருக்குது, ஒரு வழக்கமாக தானே இருந்துகிட்ருக்கு, அதில் என்ன தப்பு இருக்கிறது, அதில் ஏதாவது வந்து தவறுதலான விஷயங்கள் இருந்தால் நாங்கள் கண்டிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்தியா முழுக்க இப்படி தான் இருக்குது, அதனால் இங்கே இருக்கலாம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரியா? இல்லை, கூட்டணிக்கு போயிட்டு ஒரு சீட்டை மந்திரி வாங்கிட்டு அப்புறம் வேறு என்ன பேசுவார் அவர்? அதான் பேசுவார். ஒன்று. ரெண்டாவது வந்து ரீல்ஸ் போடுறதுன்றது வந்து அளவுகோல் ஒன்று இருக்குல்ல. நீங்கள் இப்போ உங்கள் துறை சார்ந்து போகிறீங்க, உங்கள் துறை சார்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அதில் நன்மை தீமை அதில் யார் பாதிக்கப்படாமல் அளவுக்கு நீங்கள் எதையாவது பண்ணுறதுன்றது வேறு. நீங்கள் ஒரு குழந்தைய வச்சு பண்ண வேண்டிய அவசியம் முதல்ல எங்கேருந்து வந்ததுன்னு தான் கேள்வி. உங்களுக்கு அந்த துறைக்கு என்ன சம்மந்தன்றது தான் ரெண்டாவது கேள்வி. நீங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்த முதல் பட்டியலில் நான் சொன்னேன். இந்த காலை உணவு திட்டத்துடைய நோக்கம் வந்து சகோதரர் தம்பி சொன்ன மாதிரி வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வுக்கு போகிறாரு. அந்த ஆய்வுக்கு போன குழந்தைங்க கிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. கேட்கும்போது அவங்க குழந்தை சாப்பிட்லன்னு சொல்கிறாரு. உடனடியாக வந்து சட்டமன்றத்துக்கு வராரு, அங்கே ஆய்வு செய்கிறாரு, உடனடியாக அறிவிக்கிறாரு. ஒரு 17 லட்சம் குழந்தைகள் நினைக்கிறேன், அந்த 17 லட்சம் குழந்தைங்களுக்கும் காலை உணவு திட்டம்னு கொண்டு வராங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சி இப்படி ஒரு திட்டம். ஆனால் சோபா மாடல் ஆட்சி எப்படி ஆகிப்போச்சுன்னா, மொத்த பிரச்சனைகளுக்குமே வந்து திசை திருப்பணும். நிர்வாகம் பண்ண தெரியாதோட விளைவு என்னென்னா, எங்கே பார்த்தாலும் மின்வெட்டு, எங்கே பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு, எங்கே பார்த்தாலும் பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் தாவேகா கட்சிக்காரங்க பண்ணுற அட்ராசிட்டிஸு, இது எல்லாமே வந்து மோசமான நிலையில் போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் மோசமாக போகும்போது ஒரு மன வருத்தம் இருக்கும்போது தளபதி அவர்களுடைய பார்த்து கொண்டு வந்த அந்த காலை உணவு திட்டம் இருக்குது, காலை சிற்றுண்டி திட்டத்தை வந்து ஒரு அருமையான திட்டத்தை குழந்தைங்களுக்கும் சந்தோஷமாகவும் பெற்றோர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிற அந்த திட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துடைய அரசு பள்ளி நினைக்கிறேன், அங்கே வந்து பிஸ்கெட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து காலை உணவு திட்டத்தை கொடுக்காம பிஸ்கெட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான அறிவாளிகள் ஆட்சி செய்கிற நிர்வாகம் தான் இன்னைக்கு கடந்த 50 நாளாக நம்ம பார்த்துக்கிட்டோம். இல்லை, அப்போ தாவேகா ஆட்சியாளர்களுக்கு அந்த காலை சிற்றுண்டி திட்டத்தினுடைய நோக்கமோ அல்லது அதனுடைய அருமையோ அது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு முக்கியம், பசி இல்லாமல் அவங்க வந்து வகுப்பறையில் உட்காரணும் அப்படிங்கிறதுனுடைய அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது புரியலையாயும்? இல்லை, அது நீங்கள் பிஸ்கெட் வந்து உங்களுக்கு சுகர் தானே கொடுக்கும். நீங்கள் ஒரு ஃபுட்டு வந்து கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் கொடுக்கும், இது வந்து வெறும் சுகரை கொடுக்கும். இதனால் என்ன பலன்னு அந்த பேசிக்கே தெரியாத ஒரு நிர்வாகம்னு நான் சொல்கிறேன். இப்போது தளபதி கொண்டு வந்த திட்டத்துடைய நோக்கம் பிள்ளைகள் வந்து நல்ல கல்வி வேணும், அந்த கல்விக்கு அப்புறம் அதனுடைய உடல்நிலை ஆரோக்கியம் முக்கியம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் வந்து பள்ளிக்கு வர பிள்ளைகளுடைய ரேஷியோவே உயர்ந்தது, எண்ணிக்கையே உயர்ந்தது. அரசு பள்ளிகளோட ரேஷியோ உயர்ந்தது. அதே மாதிரி வந்து நீங்கள் அது உயர்ந்து அப்படியே போய் அவர் என்ன பண்ணார்னா, கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து புதுமை பெண் திட்டமும் மாணவர்களுக்கு வந்து தமிழ் புதுமை திட்டத்தை கொண்டு மாதம் 1000 ரூபாய் அதுக்கும் கொடுத்து
சுற்றி சுற்றி படிக்க வச்சாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, படிச்சிட்டினா நீ வந்து உன்னோட சொந்த காலில் நின்றுவ அப்படின்ட்டு. இந்த 75 வருஷம் திராவிட திமுகவுடைய ஆட்சியில் நீதி கட்சியோட சேர்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா, தொடர்ச்சியாக படிக்க வைக்கிறதுக்காக மட்டுமே போராடி ஒவ்வொரு கட்டத்தையும் கொண்டு வந்தால், இவங்க அப்படியே அந்த இதுவை வந்து ரிட்டர்னில் அனுப்புகிறேன், அந்த சைக்கிளை வந்து திருப்பி ரிவர்ஸில் அனுப்புகிற மாதிரி பிள்ளைகளோட ஆரோக்கியத்திலே கை வைக்கிறாங்க. கண்டிப்பா, அதுவும் பெண் குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறது, அவங்களை மேலே கொண்டு வரது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் பெண் கல்விலாம் போனீங்கன்னா பெண்களுக்கு வந்து திமுக தான் முதல்ல சொத்துரிமை கொடுக்குது. நீங்கள் வந்து பெண்களுக்கு வந்து இன்னைக்கு பெண் ஓதுவார்கள் நியமித்தது திமுக தான். அப்போ நீங்கள் கல்வி நீங்கள் யாரை வரக்கூடாதுன்னு சொன்னீங்களோ, யார் தீட்டா பார்த்தீங்களோ, யாரை கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னீங்களோ, அது எல்லாத்தையும் உடைச்சது திமுக. அப்போ இடஒதுக்கீடு கொடுத்தா சொல்லலாம், இடஒதுக்கீட்டிலேருந்து கல்வியிலேருந்து உதவியிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்த திமுக தான் இந்த மாதிரி கொண்டு வந்தது. ஆனால் நீங்கள் இந்த ஆட்சிக்கு வந்த 50 நாளில் எவ்வளவு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிர்வாகத்தை எவ்வளோ நாசம் பண்ண முடியுமோ அவ்வளவும் நாசம் பண்ணிட்டாங்க. வெறும் போலி தான். அதாவது ஜோசப் விஜய் வந்து வெள்ளை அறிக்கைன்னு சொன்ன ஒரு வெத்து அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆரம்பித்து எல்லாமே தப்பு. ஒன்று கூட இந்த 50 நாள் அவங்க உருப்படியாக செஞ்சாங்களா, ஏதாவது ஒன்றுன்னு கேட்டால் கூட ஒன்று பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரீல்ஸ் மேலாம் நிறைய போட்டிருப்பாங்க, நிறைய லைக்ஸ் வாங்கியிருப்பாங்க, நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சோஷியல் மீடியாவை கட்டுப்படுத்தலைன்னா இந்த நிர்வாகத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் இதுக்கும் அமைதியாக இருந்தால் நல்லதில்லை. தயவு செஞ்சு இந்த அமைச்சர்களை வந்து கொஞ்சமாவது கட்டுப்படுத்துங்க, கண்டிக்கவாது செய்யுங்க. ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னு, இந்த ஓவர் அட்ராசிட்டிஸ் சில இதெல்லாம் சொல்லவே முடியல. இப்போ நாங்கள் வந்து பெரம்பூர் தொகுதியிலேருந்து வரோம். நீங்கள் ஜெயிச்ச 2 தொகுதியில் ஒரு தொகுதி பெரம்பூர் வச்சுக்கிட்டீங்க. இந்த பெரம்பூர் தொகுதிக்கு நன்றி சொல்லக்கூடிய இது வரைக்கும் முதலமைச்சராக இருக்க ஜோசப் விஜய் வரல. ஆனால் திருச்சி கிழக்குக்கு போயிட்டாரு, கரூருக்கு 10ஆம் தேதி போக போறாருன்றாங்க. இடைத்தேர்தல் அதான் சொல்கிறேன், அந்த இடைத்தேர்தலுக்காக தேர்தல் மோட்லேயே இருக்காதீங்க, மக்களுக்கு ஏதாவது தயவு செஞ்சு செய்யுங்கன்ற நான். இப்போ அந்த தொகுதிக்கு அந்த மக்களுக்கு நீங்கள் வந்து குறைந்தபட்சம் நன்றி சொல்ல முடியுமா உங்களால்? அது கூட வரமாட்டீங்களே. அப்போ நீங்கள் எதுக்காக அங்கே இன்னும் எம்எல்ஏ ஆஃபீஸே திறக்கலாங்க. அப்போ மக்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா 50 நாள் சும்மா இருப்பாங்களா? 6 மாதம் டைம் கொடுக்கலாம். எதுக்கு கொடுக்கலாம்? ஏதோ தேர்தல் வாக்குறுதி தப்பாக கொண்டீங்க, பொய்யா சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, அதுக்கு நாங்கள் 6 மாதம் டைம் கொடுக்கலாம். எங்களுக்கு தேவைகளுக்கு நாங்கள் யாரை போய் தொடர்பு கொள்வது? பெரம்பூர் தொகுதியை வந்து இருக்கிறதுக்கு ஏன்டா ஓட்டு பண்ணு மக்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த தொகுதியை நாசம் பண்ணிருக்காரு. கண்டிப்பாக சார் பேசுவோம். ஜாகிர் ஹுசேன் சார், இப்போ என்னென்னா ஒரு பக்கம் வந்து அரசு பள்ளிகள் குறித்து அவங்க இப்படி பேசுகிறதோ, அல்லது இன்னொரு பக்கம் சார் சொன்ன மாதிரி சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு 1000 பள்ளிகளுக்கு நாங்கள் பாருங்கள் இப்படின்றதுக்குள்ளே அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னுடைய தனியார் பள்ளிகளும் அரசு பள்ளிகளும் என்னுடைய 2 கண்கள்னு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அரசு பள்ளிகளினுடைய நிலை என்னவாகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு எல்லோருடைய மனதிலும் எழுந்தது அப்படிங்கிறத மறைக்க முடியாது. இப்போ இந்த காலகட்டத்தில் அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளினுடைய பெற்றோர்களினுடைய கடமை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அதுதான் அவங்களுக்கான ஆதாரம். அவங்க கொண்டு போயிட்டு ஒரு மெட்ரிகுலேஷன்லையோ ஒரு சிபிஎஸ்சிலையோ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. அதனால தான் அரசு பள்ளிகளை தேடி வந்திருக்காங்க. அப்போ இந்த வசதிகளோடு இருக்கிற இந்த பள்ளி இப்படியே இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு எழும்போது பெற்றோர்களினுடைய கடமையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பெற்றோர்களுக்கு இந்த சம்பவத்தால் விழிப்புணர்வு நிறைய வந்திருக்கு. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விளிம்புநிலை மக்கள் வந்து அவங்களுக்கு மேலே சமூக பொறுப்புள்ள மற்றவங்களாம் இது பண்ணுறாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்களாம் எதிர்கட்சியாக இருக்கிறனால அவங்க நிறைய எதிர்ப்பு வருது, எல்லாம் செய்கிறாங்க. அதனால் பெற்றோர் நம்ம அதை ஒரு சுருக்கிடாமல், இது ஒரு பொது பிரச்சனை, மக்கள் அனைவரும் இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. அரசு பள்ளி மட்டும் இல்லை, அரசு மருத்துவமனை இன்றைக்கி கூட பார்த்தேன், ஒருத்தருக்கு போட்டிருக்காங்க அரசு பள்ளி அரசு மருத்துவமனை இந்த வேஷம் கட்டிட்டு போய் சிகிச்சை பண்ணுற இடத்துல போய் ஊசி போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் வீடியோ எடுத்து அப்படியே ஆன்லைனில் போடுறது. அப்புறம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு யாருக்காவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு வந்தாங்கன்னா அந்த குடும்பமே 10 பேர் வந்துடுறது. அதில் வந்து தாவை கால்கள்லாம் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு மருந்தை போட சொல்கிறாங்க. இவங்க லோக்கல் டாக்டர்கிட்ட ப்ரைவேட்டில் பார்த்துருப்பாங்க, நீங்கள் இந்த இதுக்கு இந்த மாதிரி தானே போடணுன்றாங்க. அப்போது இது என்னடா ஒரு கேலி கூத்தாக தான் ஆயிடுச்சு. இதை வந்து முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் தலையிட்டு இது பண்ணணும். இல்லைன்னா நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆரம்ப பழைய படத்தில் சொன்ன மாதிரி, மறக்க முடியுமான்ற படத்தில் சொன்ன மாதிரி, கோலமும் போட்டு கொடிகளும் ஏற்றி தேரையும் ஓட்டி தீயையும் வைத்தான் அப்படின்வார்.
இவங்க இந்த ஆட்சியை பார்த்தா கோலம் போட்டு கொடியெல்லாம் ஏற்றி எல்லாம் போட்டு கடைசியில் இவங்க கட்சிக்காரங்களே தீ வச்சுட்டு போயிடுவாங்க ஓகே, இதனுடைய ஆட்சிக்கு. கண்டிப்பா. அப்படிதான் இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து கொதி தெளிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு இது எல்லாருக்கும் சொல்ற ஒரு சமாதானம், இப்போதானே வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கிரேஸ் பீரியட் இருக்கு இல்லையா, இதை இவங்க தவறாக எடுத்தாங்கன்னா இதாலே இவங்களுக்கு அழிவு இருக்குன்றத இருக்கிற இவங்க எந்த ரீல்ஸ் போட்டு சமூக ஊடகங்களில் வந்து புகழ் வெளிச்சத்தில் இருக்க பார்க்குறாங்களோ அதுவே இவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்குது. அதனால வந்து பெற்றோர்கள்லாம் வந்து ஒரு தனி அமைப்பாக காட்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பிரிட்டிஷ்காரன் இதாக தான் இதுக்கு இவங்க தான் கேட்கணும், இதுக்கு இந்த ஆள் தான் கேட்கணும் கிடையாது. இது இல்லை இல்லை, நான் அப்படி சொல்லலை சார். அதாவது கண்டிப்பாக எல்லோரும் இணைந்து இது ஒரு சமூக பிரச்சனை, பிள்ளைகளினுடைய எதிர்காலம் தொடர்பானது. அதை நான் வந்து மறுக்கல. ஆனால் என்ன கேட்குறேன்னா, முதல்ல நிற்க வேண்டியவர்கள் யார் அப்படிங்கிறதான். உங்களுக்கு ஆதரவாக எல்லாரும் வருவாங்க, அது வேறு. ஆனால் முதலில் இதற்காக குரல் எழுப்ப வேண்டியவர்கள் அந்த குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் தானே அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு படிக்கிறவங்களெல்லாம் ஐடி ஃபீல்டில் போனோன்னே கம்ப்ளைண்ட் கொடுக்க யாருமே போலீஸ் ஸ்டேஷன் போகிறதில்ல, எல்லாருமே ஆன்லைனில் எல்லாம் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு எடுத்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு எகென்ஸ்டாக நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா யார் திறந்தாலும் இப்போ எல்லாருக்கும் பரவிடுச்சு. அதனால இது வந்து ரோட்டில் இறங்கி தான் போகணும்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த அரசு வந்து இவங்க வந்து ஏற்கனவே செய்த தலைவர்கள் செய்ததை அதை விட அதிகம் செய்யணும்னு செஞ்சா தான். ஏன்னா நீங்கள் திராவிட வரலாறை பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி படிப்படியாக முன்னேற்றம் வந்திருக்கு. அப்போ இவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமே தவிர விளம்பரத்தாலேயே இருந்தோம்னா அவங்களுக்கு தான் அது நஷ்டம்ன்றதை நாம் இந்த சிந்தனை களம் வாயிலாக அவங்கள சொல்லிக்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை சிந்தித்து செய்யுங்க அப்படிங்கிறத அவர்களினுடைய அந்த வரிகள் ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. அவர்களே வந்து தீ வச்சிருவாங்க போல இருக்கு அப்படிங்கிறது ஓகே, உண்மையிலே ஒரு எச்சரிக்கை தான் அது. முருகையன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்க மொழி அப்படிங்கிறத குறித்து சொன்னீங்க இல்லையா? ஏன்னா ஆங்கிலம் தெரியாமல் இருப்பதோ அல்லது அதை தவறாக பேசுவது அப்படிங்கிறதோ ஒரு பெரிய குற்றமெல்லாம் கிடையாது. ஆனால் ஆங்கிலம் என்பது ஒரு அந்நிய மொழி, அது நமக்கான ஒரு தொடர்பு மொழிக்காக தான் அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் தமிழே தெரியாத அமைச்சர்கள் இன்றைக்கு தாவேக்காவில் இருக்காங்க. நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்களினுடைய அந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன் ஈவன் சட்டமன்றத்தில் முதலமைச்சரே வந்து ஆங்கிலத்தில் தான் பெரும்பாலும் பேசுகிற ஒரு ஆங்கிலம் தான் அதிக அளவில் அவருடைய உரையில் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு அண்மை நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் அண்ட் ஹையர் செகண்டரி மினிஸ்டர் நான் அதான் போட்டேன் ஹையர் செகண்டரிக்கு அது வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் தானே இருக்குது. அது என்ன ஸ்கூல் மினிஸ்டர் அப்புறம் ஹையர் செகண்டரி மினிஸ்டர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் மென்ஷன் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க அவங்க. ஆக இது தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் ரெண்டையும் போட்டு சொதப்பி அதான் அறிவுக்கும் மொழிக்கும் தொடர்பு. நீங்கள் நான் முதல்வன் திட்டம்னு ஒரு திட்டம், அது நான் முதல்வனுங்கிறது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை குறிப்பிட்டு சொல்ல, நான் முதல்வனாக இருக்க வேண்டும், நான் முதல்வனாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் முதல்வன் திட்டம். அதை போய் மாற்றி திறன் மேம்பாட்டு திட்டம். இப்போ இருக்கிற ஜோசப் விஜய் அவர்களும் முதலமைச்சர் தான், நான் முதல்வன் திட்டம் தான், திறன் மேம்பாட்டு திட்டம். அது ஒரு முதல்வர் படைப்பகத்தை போய் இப்போ பேர் மாற்ற போகிறாங்களாம், படைப்பகம்னு மாற்ற போகிறாங்களாம். முதல்வருங்கிறதுக்கு என்ன பொருள்னே தெரியல. ஏங்க அரசமைப்பு சட்டத்தின்படி எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு குழந்தை கூட ட்ராப் அவுட் கிடையாது. எலிமெண்ட்ரி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் 100% என்ரோல்மெண்ட்டு பழைய நம்முடைய அரசாங்கத்தில். அப்போது இந்த சைக்கிள் கொடுத்து, நோட்டு கொடுத்து, புத்தகம் கொடுத்து, காலை உணவு கொடுத்து, மதிய உணவு கொடுத்து, காலனி கொடுத்து இந்த குழந்தைகளெல்லாம் உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த குழந்தைகளுடைய சுய கௌரவம் மதிப்பும் கெடும் வகையில் பேசி இன்றைக்கு அரசு பள்ளிகளை மட்டம் தட்டி பேசிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு குழந்தைகள் மீது வைக்கின்ற வன்முறை, குழந்தைகள் மீது வைக்கின்ற வன்முறை என்பது. இது வந்து அப்ப அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் செய்திருப்பது அப்படிங்கிறது குழந்தைகள் வன்முறை அந்த வரையறைக்குள்ள அந்த கட்டத்துக்குள்ள நான் கொண்டு வரேன். அதற்கு என்ன தண்டனை, அதுக்கு என்ன செய்யணும், அதை செய்வதற்கு இந்த அரசு தயாராக வர வேண்டும். அதே போல முன்னாள் அரசு இந்த மாதிரி பொதுவான பெயரை வைத்து நடத்துகின்ற நல்ல திட்டங்கள். ஏன்னா 52 பேருங்க ஐஏஎஸ் பாஸ் பண்ணாங்க. எப்படி நான் முதல்வன் திட்டத்தில், நான் முதல்வன் திட்டம், முதல்வன் படைப்பகம் நம்ம இங்கே நடத்திருக்கோம், சிந்தனை களத்தில் நம்ம விவாதம் நடத்தியிருக்கோம். எத்தனை அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி நூலகம் மாதிரி செஞ்சு அவங்கள கணனியை ஏற்படுத்தி அழகாக குளிரூட்டப்பட்ட வசதியில் அத்தனை வசதிகளும் செய்து கொடுத்த அந்த அமைப்பை எல்லாம் நீங்கள் அதுக்காக அந்த ஆட்சியில் கொண்டு வந்ததுன்னு மாற்றி அமைக்காமல் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா தான் நம்முடைய நண்பர் சொன்ன மாதிரி நீங்கள் நிலைக்க முடியுமே தவிர, இல்லை என்றால் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வீதிக்கு வராட்டினாலே ஒரு சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்தா இன்றைக்கு சிரிப்பாய் சிரிக்கிறது என்கிற அளவிற்கு போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. கண்டிப்பாக சார். திரு சஞ்சய், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யலாம் ப்ளீஸ். அதாவது
கைரேகையிலிருந்து தந்தை பெரியாரினுடைய பிரச்சாரங்களுக்கு பிறகு கையெழுத்து இயக்கமாக நிறைய பேர் வந்திருக்காங்க. முன்னேறி சமூகமாக தமிழ்நாட்டில் மாற்றப்பட்டு இருக்கு. அதற்கு இதற்கு முன்பு இருந்த திராவிட ஆட்சிகளும் அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அதையெல்லாம் சீர்குலைக்கக்கூடிய வேலைகளில் இந்த தாவேகா அரசு முயற்சிக்காமல் இன்னும் மேலும் தமிழ்நாட்டை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்றதுக்கான திட்டங்களை நோக்கி செயல்பட்டால் நல்லாயிருக்கும். நன்றி நன்றி. மதிவாணன் சார், நீங்கள் உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யலாம். நம்ம நிறைவு செய்யலாம். இல்லை, ஆட்சிக்கு வந்து நீங்கள் எந்த ரீல்ஸ் வச்சு கூட நீங்கள் வந்துருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நிர்வாகத்தை சரியாக பண்ணணும். ஓட்டு போட்ட 1,72,00,000 மக்களுக்கும் ஓட்டு போடாத மக்களுக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர். இதை வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார். எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்க நான் தான் முதலமைச்சர், ஓட்டு போடாதவங்களை ஏன் போடலைன்றதுக்கு நான் ஃபீல் பண்ண வைப்பேன், அப்படி ஒரு நிர்வாகத்தை பண்ணுவேன்னு சொன்னார். அதை தான் அவர் நடைமுறைப்படுத்தியும் காட்டினார். ஏன்னா பொருளாதார வளர்ச்சியிலிருந்து, தனி மனித வருமானத்திலிருந்து, அவர் கொண்டு வந்த அன்னை தமிழ் அர்ச்சனை செய்யப்படும் சட்டத்திலிருந்து, அனைத்து சாதியின அர்ச்சகர்கள் என்ற சட்டத்திலிருந்து எல்லாத்தையுமே அவர் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணி அதெல்லாம் நடைமுறைப்படுத்தினார். அதுக்கப்புறம் சிலது கோர்ட்டு பிரச்சனையால் நின்று போச்சு. ஆனால் அவருடைய அந்த செயல்பாடு இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு முன்னுதாரணமாக நீங்கள் செய்யப்படணும். ஆனால் நீங்கள் ரீல்ஸ் எடுக்கணுன்றதுக்காக நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் செஞ்சதோட விளைவு உங்களுடைய கூட இருக்கிற உங்களோட மந்திரிகள், உங்கள் கட்சிக்காரங்க, உங்களோட நிர்வாகிகளும் அதுவே பெஸ்ட்டு நினச்சி பண்ணுறாங்க. இல்லை, பட்டம் வாங்குற ஒரு மாணவன் பட்டமளிப்பு விழா மேடையிலேயே முதலமைச்சர் விஜய் செஞ்ச அந்த செய்கையை வந்து அவர் செய்கிறாரு. அதுதான் பிரச்சனை. இப்போ உங்களை பார்த்து வளர்றாங்கல்ல, அந்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்க போகிறீங்கன்றது வந்து இருக்குல்ல. நீங்கள் முதலமைச்சர் ஆயிட்டீங்க, இன்றைக்கு நீங்கள் முதலமைச்சர் தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய செயல் மக்கள் ஆனால் அவருக்கு அந்த முதல்வர்ன்ற பெயர் பிடிக்கலையே. இல்லை, அந்த முதல்வர் அதுதான் சொல்ல. அது என்ன பிரச்சனைனா, அவர் மனசில் முதல்வர்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நினைக்கிறார். ஆனால் அந்த முதல்வர்ன்றது அவருக்கு பிடிக்காம வந்து அந்த பேர்லாம் எடுக்கிறார். அப்போ அவர் தன்னை முதல்வராக அவர் நினைக்க மாட்டார் பொழுது. முதல்வர்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான், நடிகர்னா தான் ஜோசப் விஜய். ஸோ நடிகராக இருக்கிற ஜோசப் விஜயால் முதலமைச்சர் ஆனதுனால அவருக்கு அந்த ஃபீல் பண்ணும்போது அவர் எடுக்கிறாரு. ஆனால் நீங்கள் இதுவே வந்து நம்மளுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 546 கோடிக்கு நினைக்கிறேன் ஸ்கூல் பேக்லாம் வந்து பிரிண்ட் ஆகி அதிமுகவுடைய ஃபோட்டோ வச்சு வந்துடுச்சு. அந்த புக்கு அந்த பையன் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அதை கொடுத்துருங்கன்னு தான் அவர் சொன்னார். நீங்கள் நம்ம சமச்சீர் கல்வி வந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா கலைஞரோட பேரெல்லாம் அடிச்சு கொடுத்தாங்க, அந்த பக்கத்தில் மறைச்சு கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய போராட்டம். நம்ம அதை பேசணும்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ, பெருசாக பேசணும். அதுக்கப்புறம் ஷார்ட் பண்ணி சொல்லணும்னா உள்ள இருக்கிற கலைஞருடைய பேரெல்லாம் எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதை பழி வாங்கின அரசியல் தான் அதிமுக அரசியலாக இருந்தது. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து எந்த இடத்துலையும் பழி வாங்கின நிர்வாகம் பண்ணதே கிடையாது. எல்லாருமே அரவணைச்சு தான் போனார். கடைசி வரைக்கும் அந்த அரவணைப்பு அவர் வச்சுருந்தார். ஆனால் இன்னைக்கு ஜோசப் விஜய் என்னன்னா, ஒரு சின்ன குழந்தைங்க பேசினாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் பேசுகிற இப்போ ஜென்சி கிட்ஸ்லாம் பேசுறதுலாம் அதெல்லாம் ஏதோ பெரிய தேச வழக்கு மாதிரி இரவோடு இரவாக கைது பண்ணுறது, அவங்களுக்கு கோர்ட்டில் சரண்டர் பண்ணுறது, கோர்ட்டில் வந்து கொட்டு வாங்குறது, கோர்ட்டில் இந்த அசிங்கப்படுறது, இதையே ஒரு வேலையாக வச்சு அவமானப்பட்டுங்கிறது தான் ஜோசப் விஜயோட வேலையாக இருக்குது. எங்களோட ஒரே ஒரு வார்த்தை நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்காக நிர்வாகம் பண்ணுங்க, உங்களோட ரீல்ஸ் மோகத்தை இதோட நிறுத்துங்கன்றது தான் நம்ம ஜோசப் விஜய்க்கு நம்ம சொல்கிற கோரிக்கை. கண்டிப்பாக சார். நன்றி நன்றி. அனைவரும் உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.